வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பாத்ரூமை கூட நம்ம வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இப்போ காமிக்க போகிறேன். நம்ம எல்லா ரூமையும் நல்லா அழகுபடுத்திடுவோம், எல்லாமே நல்லா வச்சுருவோம். ஹாலை பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிவிடுவோம், அதே மாதிரி பெட்ரூமை பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருவோம். பாத்ரூம்குள்ளே போகும்போது நல்லா இருக்காது. நம்ம வீட்லேயுமே சில டைம் என்ன தான் அடுக்கி வச்சாலும் சோப் டப்பா இந்த இடத்துல அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். துணி அங்கே மாட்டி வச்சுருப்போம், இங்கே மாட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி நிறைய வீட்டில் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நம்ம இங்கே எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் போட்டிருக்கேன். நான் இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷ் வைக்கிறதுக்கு இதில் நம்ம பேஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம காலையிலானா இப்படி அமுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 259 ரூபா. அது தவிர இந்த பாருங்க, நம்ம ஆணியெல்லாம் அடிக்க வேணாம். இந்த டபுள் டேப் போட்டு ஒட்டி வச்சாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் வாஷ் பேஷன்லேயும் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம இப்போ கிச்சன்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இது என்னென்னா, நம்ம இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சிதறாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி எந்த பக்கம் வேணால் நம்ம இதை திருப்பி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறது, காய்கறி கழுவுறதெல்லாம் இது மாட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். காய்கறி கழுவும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே திறந்து விட்டுருவோம். அப்படி திறக்காமல் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், இதுலேயே வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 199 ரூபா. இதுலேயே 2 வாஷர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த குழாக்கு வேணாலும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நெட்டு, இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் நிறைய பேர் ஆணி அடித்து நம்ம துணி போடுறதுக்கு, இந்த செப்பல்லாம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த செப்பல் எடுத்து வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டு தான் இது. நம்ம ஆணி அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதிலே ஸ்டிக்கர் மாதிரி வருது, அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒட்டிக்க வேண்டியது தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரேட்டு பார்த்திங்கன்னா 249. ஆனால் இன்றைக்கி ஆஃபரில் இருக்கிறது 239 ரூபா. இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு, பவுட்ரு, பொட்டு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வளையல், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிற பசங்க போனால் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கம்பல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன இந்த இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 380 ரூபா. பேக் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மெலிசாக இருக்குது. நம்ம எல்லா பொருளும் வச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக வந்துடும். ரெண்டாவது வச்சு மடித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அழுக்கு துணி, இப்போ துணியெல்லாம் துவைச்சிட்டு அயன் துணியை எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே போட்டு இல்லை பையில் போட்டு ஓரமாக வச்சுருவோம். அயனிங் துணி போட்டு வைக்கவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அழுக்கு துணி கழட்டி குழந்தைங்க எல்லாமே அங்கங்கே போட்டுருவாங்க, ஏன் பெரியவங்களே கூட அங்கங்கே போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாத்ரூம் பக்கத்தில் இதை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த அழுக்கு துணி கழட்டி இதற்குள்ளே போட்டாக்கா நீட்டாகவும் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மூடியும் வச்சிடலாம். அழகாக ஒரு மூடியோட நமக்கு வந்திருக்கு. இப்படியே எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொண்டு போய் துணி போட வேண்டியது தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 304 ரூபா. நார்மல் ரேட்டு 304 ரூபா. இன்றைக்கி ஆஃபரில் பார்த்திங்கன்னா 299 ரூபா. ரொம்ப சீப்பான ரேட்டு தான், பரவாயில்ல. இந்த பேக் இந்த ரேட்டு அப்படின்னும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டு தான். இந்த பேக் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும். இது நமக்கு ஈட்ரு, அதாவது இந்த பனிக்காலம் மழைக்காலம் வந்தாலே நம்ம சுடுதண்ணி இல்லாமல் குளிக்க மாட்டோம். இப்படி சின்னதாக இப்போ புதுசாக வந்திருக்கு. பாத்ரூமில் ஈஸியாக ஒரு கம்மியான ஒரு இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல சுடுதண்ணி உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம ஈட்ரு போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் இது நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பிடிக்க ஆரம்பித்தாலே சுடுதண்ணியாகவே உங்களுக்கு வந்துடும்.
இப்போ இது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நீங்கள் இது வாங்கும்போது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது யாராவது ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இது வந்து எப்படி யூஸ் ஆகுது, யூஸபுளாக இருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹீட்ரு அப்படின்னும் போது சின்ன பசங்க கூட டக்குன்னு சுவிட்ச் போடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் இதை வந்து வாங்கிக்கோங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1049 ரூபா. இப்போ நம்ம எல்லா பொருளுமே பாத்ரூமில் வச்சு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாச்சு. இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு யோசித்து வாங்கிக்கோங்க. அது தவிர நமக்கு வந்து ஒரு பொருள் பிடிக்கல அப்படின்னா வாங்கிட்டு ரிட்டன் வந்து 5 நாளில் நம்ம ரிட்டன் கொடுத்துட்டு நம்ம வேறு பொருள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Meralink 10 வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல வந்து ஆஃபரில் உங்களுக்கு வந்து பொருட்கள் கிடைக்கும். இதில் வந்து நிறைய பேர் சில பொருளெல்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிலருக்கு சில பொருள் பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால் ஒரு பொருள் வந்து நம்ம அடுத்தவங்க வாங்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் அது நமக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.